ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஆயா நான் கருவா 3 பேரும் சேர்ந்து சென்னை வந்து போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் ஆயா சென்னை போகிறாங்க. அதுவும் ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம். எங்கள் ஆயாவோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எங்கள் ஆயா அங்கே வந்து என்னென்னலாம் சேட்டை பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த விளாகில் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் வாய்ஸ் இவ்வளோ கன்றாவதியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியானதுக்கப்புறம் எதனால இப்படி ஆச்சு, எதனால இப்படி எல்லாத்துக்கும் அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து ஆயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்ட உடனே நிறைய பேர் ஃபோன் போட்டிங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. பாயா ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இனிமேல் நம்மளோட பேஜில் வந்து ரெகுலரான கண்டென்ட் வீடியோஸ் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து போடுறோம். ஸோ பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயா வீடியோஸ் தான் நல்லா இருக்குது, ஆயா வீடியோஸே போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கேட்டவங்களுக்காக தான் ஆயாவோட வீடியோஸ் நம்ம வந்து தொடர்ந்து இனிமேல் மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஆயா உன் பேரை உன்னைய படுக்க வச்சு கூட்டு போக போறாரு. படுக்க வச்சு இந்த மாதிரி பஸ் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லை. சீரியஸா கேக்குறேன். சீரியஸா பேசாம பார்த்துருக்கியா? எத்தனை பஸ்ல போயிட்டு வந்துருக்குது. யாரு கூட போனேன்? யாரு கூட போச்சுறேன்? யார் ஒருத்தையும் போச்சுறேன்? நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பஸ்ஸை பார்த்துருக்கேன். பஸ்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி படுத்துட்டு போவாங்களே எனக்கு தெரியாது. அது நான் பசத்தை நீ சொன்னாப்புல பசை பார்த்துருக்குறேன், ஆனால் வந்ததில்லை. உட்காந்து போயிருப்பேன், இந்த மாதிரி படுத்துட்டு போயிருப்பேன். எப்படி உன் பேரை என் படுத்துட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், பாராட்டணும் உன் பேரை. ஆமாம். நீங்கள் நான் கூட அரேஞ்சிக்கிறேன், நீங்கள் போங்க. நீதே வேணும். உன்னையத்தையும் கூப்பிட்டு போகிறான் ஆஸ்பத்திரிக்கு. என்னையத்தையும் ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கா? எங்கே போகிறோம்? ஆஸ்பத்திரிக்கு போகிறான் ஆயாவுக்கு. கால் வலின்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அதை கூப்பிட்டு போகிறோம். என்னாயா போனே நாங்கள் எதுக்காக தெரியுமா சென்னை கூப்பிட்டு போகிறோம்? கண்ணை ரெண்டையும் நோண்டி விற்க போகிறோம். சந்தோஷம். கிட்னி 2 விற்றுரும். சந்தோஷப்படுறேன். உன்னையே வித்துட்டு ஜம்முன்னு கிளம்பி வரேன். அங்கனையே விட்டுட்டு வந்துருங்க. இங்கெல்லாம் கூப்பிட்டு வராதிய. நல்லா நீ மறுபடிக்கே கூட்டிட்டு வராதிய. அங்கேயே விட்டு வந்துருங்க. சந்தோஷப்படுறேன் நான். எதுக்கு தெரியுமா விற்க போறோம் திடீர்னு? எதுக்கு தெரியுமா? இந்த மாசம் ரொம்ப பண கஷ்டம். அதனால காரை வேற புக் பண்ணி தொலைச்சிட்டோமா. ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த முடிவுக்கு இறங்கிட்டோம் நாங்க. சரி, சந்தோஷம். என்ன வித்தம்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். நார்மல் கிட்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சத்துக்கு போகும். இது அழுகி போனது, பீஸ் போனது ஆயிடுச்சு. அதனால வயசான கட்டன்றதுனால கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால ஒரு 2 லட்சம் மட்டும் கொடுங்கன்னு பேசியிருக்கோம். ஏங்க அதே மாதிரி எல்லாம் அங்கே ஊருக்குள்ள வந்து கேட்கட்டும். கண்டுபிடிச்சு பிடிச்சியா வீடியோ எடுக்கிறோம்னு. அதே மாதிரி ஊருக்கு நல்லா பட்டணம் போகிறேன்னு நல்லா பட்டு சேலை கட்டிட்டு வந்துருக்குறேன். இதுப்பா இது பூனை. எது இது? இது பூனஞ்சேலையாம். ஆமாம், இது பூனஞ்சேலையாம். பார்த்துக்குங்க, இது பூனஞ்சேலையாம். பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், பூனஞ்சேலையாம். பட்டு சேலையை கட்டிட்டு வந்துட்டு பூனை. பட்டு சேலை இல்லை ஆயா, இது பட்டு சேலை. இன்னும் ஒரு நாள் கூட கட்டிட்டாலும் அழைச்சி போட்டோம்னாக்கா அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி ஆயா அப்படித்தான்டா இருக்குதுப்பா. இது உனக்கு தெரியல. காட்டன்றேன் பட்டு சேலையே இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு. பூனை சேலை மாதிரி சில்க் காட்டன் மாதிரி இது ஒரு பட்டு. எனக்கு எடுத்து விட்டவங்க சொன்னாங்க, நான் எடுக்கல. உன்னை நீ அப்படி சொன்னாதே நீ கட்டுன்னு உன்னை ஏமாத்திருக்காங்க. எல்லாரும் எங்களை மாதிரியே உன்னை நல்லா பாத்துக்காங்களா? இவ்வளவு நாளா கட்டல, இன்னைக்கு கட்டிட்டே வரேன். இதை நீ கட்டினதே இல்லையா? அன்னைக்கு அங்க ஒரு நாள் கட்டினது. இப்பத்தையும் கட்டவே இல்லை. அங்க ஒரு நாள் செத்த நேரம் கட்டிட்டு அவுத்து போட்டு வீடியோக்கு. அதுதான். சரி விடு. எங்க வேணாலும் இந்த துண்டை ஒண்ணு தூக்கிறது, சொற்ற ஒண்ணு தூக்கிறது. குளிருது, அப்புறம் என்ன பண்றது?
இப்போ இங்கே குளூரில் ஏசி பஸ் உனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம், படுத்துக்கிட்டு மட்டமெல்லாம் போவேன். அப்படியெல்லாம் படுத்துமா அப்புறம் நான் கை காலெல்லாம் தூக்கி போடுவேயா? ம் இருக்கிற எலும்பு நான் கீழே கூட படுத்துக்கிறேன். நானே அதனால தான் உங்க ரெண்டு போனேன் ஒன்றா பண்ணிட்டு நான் மேலே போய் போட்டேன். அதே நான் சும்மாதான் நான் சொல்றேன். நான் காலை தூக்கி போட மாட்டேன். இந்த மனுஷனே இல்லை நீ சொல்லு, அதனால ஒன்றும் இல்லை. நான் காலை தூக்கி போட மாட்டேன். நீ வேணா பாரு, அந்த ஆள் தான் காலை தூக்கி போடுவேன். நான் அங்கேருந்து இங்கே காலை தூக்கி போடு, மேலேருந்து கீழே காலை தூக்கி போடு. அதனாலதான் அவரை தனியா பிரிச்சு விட்டாச்சு. சரி, நாளைக்கு அங்க போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நாங்க vlogல கண்டினியூ பண்றோம். ஏயா அண்ணன் வித்துட்டு வரேன் பாரு. கண்ணை நோண்டி கையெட்டு கும்புற எங்கள் அண்ணன் நோண்டு அது புழு வச்சு போய் கிடக்குது. அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிடோ புக் பண்ணியிருக்கோம். ரேபிடோவில் ஆட்டோ வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துருச்சாங்க. ஜாலியாக நானும் மேலே என்ன போட்டா அது? சென்னைக்கு வந்து சில நேரங்களே ஆகி உள்ளூர் கிழவியாக மாறிய ஆரைக்கம்மாள். மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லாதனால மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து என்னென்ன நடந்ததுன்றதை நெக்ஸ்ட் vlogல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.